எப்ப வேணாலும் கொடுத்துப்பேன். முதல்ல நம்ம அத்தைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சிவா, ஏய் மாப்ள, மதினி ஃப்ரெண்ட் வந்துட்டான், பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் மாப்ள, வாயா. இந்தயா நீ கேட்ட படம். ரொம்ப தேங்க்ஸ்யா. அப்புறம் பார்க்கலாம், ஒரு அர்ஜென்ட் வேலை. சரியா சரியா, பையா. எதுக்கு பணம் கேட்டானே தெரியலையே. வர மாப்ள. மதினி இந்தாங்க. சிவா வேண்டாம் சிவா. வாங்கிக்கோங்க மதினி, இந்த புடி வாங்கிக்கோங்க. மதினி, மீனாட்சிக்கு உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. காசு கொடுக்க போறேன்னு சொல்லாதீங்க, அப்புறம் வரமாட்டா. சும்மா பேசணும்னு சொல்லுங்க, அப்ப கண்டிப்பா வருவா. போன் பண்ணுங்க மதினி. நான் வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணிக்கிறேன். காவியா, அக்கா கூப்பிடுறேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுத்தேன்னு. மீனாட்சி எங்க இருக்க? ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? என்ன திடீர்னு கூப்பிடுற? ஏதாவது பிரச்சனையா? உன்ன அந்த பாட்டி எதுவும் சொல்லுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன். நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன் தேனு. நான் அப்புறம் வரட்டுமா? மீனாட்சி ஒரு 5 நிமிஷம் தான் மீனாட்சி, கொஞ்சம் வந்துட்டு போயேன். சரி, நான் வரேன். சரி. நீ யாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டு நிக்க வேண்டாம். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டி டெஸ்ட் எடுக்க சொல்லு. மீனாட்சி, இது ஒண்ணும் நான் சம்பாதிச்ச காசு இல்ல. ஆனா ஓ மேலையும் நம்ம அம்மா மேலையும் அக்கறை வச்சிருக்கிற இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அத்தை, மாமா, இவரு, ஜீவா எல்லாரும் சேர்ந்து கொடுத்த காசுதான் இது. இத்தனை பேரோட அன்பும் அக்கறையும் நமக்கு இருக்கு மீனாட்சி. ப்ளீஸ் இத வாங்கிக்கோ. புடி. இல்ல தேனு, இந்த பணம் எனக்கு வேணாம். ஏமா இப்படி சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மாமா சொன்ன மாதிரி என் மேல இத்தனை பேர் அக்கறையா இருக்கீங்க. இவ்ளோ பெரிய குடும்பம் எனக்கு உதவி பண்ண முன் வந்திருக்கீங்க. அதுல எனக்கு சந்தோஷம்தான். அதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு இந்த வீட்டு பணம் வேண்டாம். அப்படி வாங்கினா அது சரியா இருக்காது. ஏமா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ ஏன் அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, இந்த வீட்டு பணத்தை நான் வாங்க விரும்பல. என் கால் இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்கல்ல. காலடிதான் படக்கூடாது, காசெல்லாம் வாங்கிக்கலாம். பாத்தியலா அம்மாச்சி, நான் அப்பவே சொன்னல எல்லாரும் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு. அந்த பணம் தான் இந்த பணம். மனம் என்னடான்னா, அவரு கலெக்ஷன் காசை உடனே எடுத்து கொடுக்கறாரு. அத்தை வீட்டு செலவுக்கு நீங்க கொடுத்த காசை எடுத்து கொடுக்கறாங்க. இதோ மாமா கடைக்கு தர வேண்டிய வாடகை பணத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. இதோ இந்த வெட்டி ஆபீசர் அதுவும் கடன் வாங்கி கொடுக்கறாரு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம. அது சரி, பெரிய மதினி தன்னோட வேலையை காட்டிடுச்சு. ரைட்ரா. என்ன அப்படியே நின்னுட்ட? அதான் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து கையேந்தி நின்னுட்டல்ல. அப்புறம் என்னத்துக்கு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க? பணத்தை வாங்கிட்டு போ. இப்ப எதுக்கு இம்புட்டு அலும்பு பண்ணிட்டு இருக்கா? அப்பதா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே பணத்தை கொடுத்தாங்க. அடாடாட தர்ம பிரபு அப்படியே வாரிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஏலே, கொடுக்கறதே கடனை வாங்கித்தானே கொடுக்கற.
உன்னால ₹1 சம்பாதிக்க முடியல, பேசுறத பாரு பேச்ச. ஏ மருமவளே, உன் புள்ள என்னையே கேள்வி கேக்குறான். ஒரு நாளைக்கு பாரு எதுலயாவது மாட்டிக்கிட்டு வந்து நிப்பான். ஆனா இவ்வளவு காரியக்காரிதான். எவ்வளவு கமுக்கமா பணத்தை வாங்கிட்டு போறா பாத்தியா? பாத்தியா தேனு எப்படி பேசுறாங்கன்னு? இதுக்குதான் நான் வேணான்னு சொன்னேன். ஏம்மா அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க, அத நீ போய் தப்பா. மாமா, நீங்க எல்லாரும் நல்ல எண்ணத்தோட ஆசீர்வாதம் பண்ணி இந்த பணத்தை கொடுத்தாலும் எப்படி வாங்கிட்டு போறா பாருன்னு இவங்க கோவத்துல விட்ட சாபமே என்ன மாத்திரும். இவங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்களாச்சே, அவங்க சாபத்துக்கு பவர் ரொம்ப அதிகம். நான் ஒண்ணு சாபம்லாம் விடலம்மா. உனக்காக எல்லாரும் சேர்ந்து குடுக்கறாங்க, நீ வாங்கிட்டு போ. நான் எதையும் தடுக்கல. எனக்கு தேவையில்லை. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. அது முடியாம தானே இங்க வந்த. அப்பத்தா நிஜமாவே மீனாட்சி என்கிட்ட பணம் கேட்கல அப்பத்தா. அத்தைக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு அவ எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. தேன்மொழியா தான் இத தெரிஞ்சுக்கிட்டா. ஓ சரிப்பா, அப்பத்தா நான் எதுவும் சொல்லல. நம்ம வீட்டு காசுல தான் அவ அம்மா உயிரை காப்பாத்தணும்னு இருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? கொடுத்து விடுங்க, வாங்கிட்டு போமா. வாங்கிட்டு போய் உன் ஆத்தாளுக்கு நல்லா செலவு பண்ணு. வந்துட்டா. ஏம்மா தேவி, உனக்கே நீ பண்ணது நல்லா இருக்குதா? நல்லா இருக்காவா? அம்மா கிட்ட போய் எதுக்குமா இதை சொல்லிக்கிட்டு இருக்க? எப்படி நீங்க எல்லாரும் அம்மாச்சிக்கு தெரியாம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்விய? அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதான் அம்மாச்சி கொடுக்க சொல்லிட்டாங்கல்ல. அது என்னவோ இவளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. வாழ்ந்துட்டு போ.